இப்போ தானே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி போகிறேன். இப்போ வந்துட்டு கோவா போகிறதுக்காண்டி பெங்களூருக்கு பஸ் ஏறிட்டோம் நாங்கள். ஆமாம், பெங்களூர்லேருந்து கோவா போகணும்னா அங்கே ஒரு ட்ரெயின் ஏறணும். அது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். இப்போ 8 மணி நேரம் ட்ராவல் இந்த பஸ்ஸில் பண்ண போகிறோம். என்னடா அது ஒஸ்ட் கைஸ், ஒஸ்ட் ட்ரை பண்ணாதீங்க. தூக்கி எந்திரிச்சாச்சு. குட் மார்னிங் கைஸ், காலையில் எந்திரிச்சாச்சு. இப்போ நம்ம பெங்களூர் பக்கத்தில் வந்துட்டோம். சன்லைட் வேறு ஒன்றும் ரொம்ப டார்க்காக அடிக்குது. குளிர் கைஸ், பார்த்து போர்வையும் எடுத்துருக்க முடியல. சன்லைட்டு ரொம்ப டார்க்காக அடிக்குதா? மூஞ்சில் படுது சிறப்பான ஆல்மி. நீ மட்டும் என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்க? எப்படி ஏகணும் கூட ஏன்னா பெங்களூரில் வந்தால் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும் தான் பட்டிக்கடாக இருக்கேன். இதுக்கு நம்ம ஊரில் இருந்துருக்காமனே மாதிரி பாவமனே. சனிக்கிழமை ஸ்கூல் கிளம்புறா எனக்கு கொடுமனே. சென்னையில் சனிக்கிழமை போனதே இல்லையா? நான் லீவ் போட்டுருவேன் வீட்டில். அது காய்ச்சொல்லி காத்தொல்லி இந்த சொல்லி காய்ச்சொல்லி வாங்க. எல்லாம் பட்டிக்காடு கருங்காடு இருக்கு, பார்த்துவாங்க. பின்னாடி முட்டிக்கிட்டியா? 7 இருக்குமாடா மணி? மணி 6:30. மடம்லாம் கட்டிச்சிருக்காங்க. நீ கேட்டால் பெங்களூருங்கிறாங்க. நம்ம ஊர் பரவாயில்ல சார். சன் கிஸ்டு இருக்கும்டா. எடுத்துகிட்டே தான் இருக்கு. ஃபோட்டோ எடுக்கல, வீடியோ அப்படியே உட்காந்துருக்க சில மாதிரி. தெரிய மாட்டேங்கிறடா நீ வேணா வச்சிடறா. அது என்ன பெஸ்ட் பேரட் ஒன்டெக்ஸ் காலைல ப்ரெஸ்ஸு கொண்டு வர சொன்னோம். ப்ரெஸ் பேரட் ஒன்டெக்ஸ் இல்லை, ப்ரெஸ்ஸும் பேஸ்ட்டும் கொண்டு வர சொன்னா. ப்ரெஸ்ஸு மட்டும் கொண்டு நீ கொண்டு வரும், நீ கொண்டு வரும், எல்லா பேரும் வந்துட்டோம். இப்போ யார்கிட்டையுமே பேஸ்ட் கிடையாது. என்ன பண்ண போகிறோம்? வேப்பங்குச்சி தான் அங்கேயும் போய் வேறு வழி இல்லை. மார்னிங் காலங்கத்திலே பாட்டு கேட்குறேன். எல்லாம் பார்த்துக்கணும். நைட்டு பூரா ஐட்டம் சாங் கேட்டு காலங்காத்தால சாமி சாங் கேட்டா எல்லாம் அவர் நல்லவர் ஆயிடுவாரா? ஏன்டா அழுக்கிற உதயா? பார்த்துக்கிறீங்க குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. காரணம் என்னையோட கொடூரமா சிரிச்சுக்கிறியா? அப்ப நீ ஒத்துக்கிற கொடூரமா தான் சிரிக்கிற அப்படின்னு? லைட்டா பெங்களூருக்குள்ள வந்தாச்சு. உதயா எவ்வளவு பெரிய பில்டிங்னு? கம்ப்யூட்டர் சென்டர் பில்டிங் இல்ல, நம்ம ஊர்ல கம்ப்யூட்டர் சென்டர் ஒரே ஒரு ஜெராக்ஸ் கடை இவ்வளவு பெருசு இருக்குல்ல. ஆனா இது கம்ப்யூட்டர் சென்டர். அந்த ஜெராக்ஸ் கடை தான் கம்ப்யூட்டர் சென்டர். இங்கேயும் ஆம்புலன்ஸ் வி 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 இது போகுமா? அதுக்குன்னு ஆம்புலன்ஸ் சவுண்ட் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும். மதுரையில் ஒரு மாதிரி, பெங்களூர்ல ஒரு மாதிரியாடா இருக்கும். என்னடா ஸ்டேட்டுக்கு வந்திருக்கோம். கார் கட்டாதா? வந்தாச்சு. ஆனால் 5 ரூபா. அங்கே போயிட்டு வந்தா ஃப்ரீ. எங்கடா போயிட்டு வர? உள்ள இது என்ன டாய்லெட் தானே? நம்ம வந்து பழக்கம் மதுரைக்காரங்கள அங்கே போகும். மதுரைக்காரங்க ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். இது என்னடா வாசி? இது என்னது மேலே போட்டிருக்கல? என்னதுன்னு வாசி? என்ட்ரன்ஸ். அதே என்ன போதும்னா இப்போ வந்து எங்களை அசிங்கப்படுத்தி பாதியிலே இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டு நாங்கள் பட்னகிரி போகிறதுக்கு இங்கே மெட்ரோ ட்ரெயினில் நிற்கிறோம். பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் மெட்ரோவில் வர போகிறோம். ட்ரெயின்லேயே ஒரு 5-6 வாட்டி தான் போயிருக்கேன். இப்போ மெட்ரோவில் ஃபர்ஸ்ட் டைம் வர. நடந்து போகலாம் சொல்கிறாங்க. நம்ம பறந்தே போவோம். என்னென்னமோ சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியலை. பட் எனக்கு தமிழில் பேசுனால புரிஞ்சு. பாருங்க, இதான் டிக்கெட்டாக. இங்கே வந்துட்டு இதை போய் ரிட்டர்ன் அங்கே போகிறப்பையும் நமக்கு வராது. ஏய் அப்படின்னு எதுவும் வச்சிருக்கியா கந்து? ஏய் உன்னை எப்பறம் விட்டாங்க? நம்ம வந்து உடம்பு ஃபுல்லாக போதையா இருக்கீடலாம். காமி ஒழுங்கா காமி காமிக்கிறோம். காமி திறந்து வச்சு வந்துடும். அடிச்சு போடும். இந்த மணி வாட்ச் உள்ள கேட்டு பார்ப்போமா? மணி தரடா. இந்த பார்ப்போம் டைம் என்ன இருக்கும்? இங்கே கிளாக் 9:30 ஆக போகுது. 9:30 9:30 ஆக போகுது. 9:30க்கு இங்கே வந்துட்டு என்ன ஸ்டேஷன் இது? மெட்ரோ கிருஷ்ணா ராஜேந்திர மார்க்கெட்டிங். அது இல்லை, நாகேந்திரா.
டூ வேர்ட்ஸ்ல அது என்னடா வாசிக்க கூடாது. கிருஷ்ண ராஜேந்திரா மார்க்கெட்டில் இருக்கோம் நம்ம. இப்போ மார்க்கெட்னா காய்கறி இல்லைங்க. இப்போ இங்கேருந்து 2 ட்ரெயின் மாறி நம்ம போவோம். என்ன மார்க்கெட்? பூ மார்க்கெட்டு வச்சுருக்கேன் பகையில் வாக்கியர். இப்போ இங்கே இருக்கும். இங்கேருந்து கடந்து போய் இந்த பாலத்தை தாண்டி மலை காடு இங்கே நம்ம போகிறோம். மேப்பை கூப்பிடுங்க. என்னடா நல்ல கண்டென்ட் எல்லாம் கேமரா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேசுவோம். இப்போ வந்து இப்போ நம்ம போகிற டெஸ்டினேஷனுக்கும் இருக்கிறதுக்கும் அண்ணா வந்து மாட்டாத டிஸ்டன்ஸாக இருக்கும். ட்ரெயின் வருதா சார்? இப்போ ஒரு ட்ரெயின் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி போக்கிரி மாஸ்டர் இந்த மாதிரி படங்கள்லாம் இங்கே தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இருக்கு. கொஞ்சம் வலிவுடு வராத ஆப்வியஸ்லி லாங்குவேஜ் தெரியாத ஊரில் வந்து ட்ரெயின் கண்டுபிடிக்கிறதுலாம் பெரிய கஷ்டமாக இருக்கு. அங்கிட்டு போக சொன்னா இங்கிட்டு போக சொல்கிறாங்க. அவங்க அங்கிட்டு போக சொன்னாங்க. இங்கே வந்து கேட்டால் இவங்க அங்கிட்டு போக சொன்னாங்க. நம்மளை சுற்றி விட்றாங்க டைஸ். இவ்வளோ கூட்டமாக இருக்குது. ரொம்ப கூட்டமாக இருக்குது. புரியல. சுற்றி கூட்டமாக இருக்காங்க. ரொம்ப நெரிசலாக இருக்குது. நான் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நினச்சி கூட பார்க்கல. சரியான கூட்டமாக இருக்குது. கொரோனாலாம் வந்தால் சத்தியமாக இங்கே தொத்திக்கிறோம். ஸ்டில் நாங்கள் வந்து பல்லு கூட விளக்கல. எதுவுமே தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே மெட்ரோவில் வந்துட்டோம். ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பார்க்குறேன்? பல்லு விளக்கல ஏதோ சுற்றி உள்ள ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எல்லாரும் எங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. தமிழ் பேசுகிறோம் நம்ம. பட் நாங்கள் பேசுவோம். ஏன்னா அது நம்மளோட தாய்மொழி. அதனால் அது ஒன்று தான் எங்களுக்கு தெரியும். எல்லாருமே அமைதியாக வர்றாங்க. பிடிக்கவே இல்லை. ஆனால் மதுரை எப்படியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. காப்பரா கொடுத்து அவ்வளோதான் அவட்டை ஆக்கிறாங்க. டாவுடுவா இருக்காங்க எல்லாருமே. டாவுடு டபுள் டபுள் எல்லாருமே ப்ரேயர் நடக்கிற மாதிரி அமைதியாக அப்படியே கம்முன்னு ஒரு மாதிரி கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்காங்க. ட்ரெயின்லேருந்து இறக்கி விட்டாங்க. பஸ்ஸில் இருந்து இறக்கி விட்டாங்க. இப்போ ட்ரெயின்லேருந்து பாதியில் இறக்கி விட்டாங்க. நாங்கள் நடக்க போகிறோம். இப்போ ஃபுல்லாக வாக்கிங் தான். போடா சீரியஸ்லி மதுரை மாதிரியே இல்லைங்க. ஒவ்வொரு இடமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மதுரையில் மெட்ரோ போட்டால் அது வந்துட்டு எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்க. கொடூரமாக இருக்கும். மாட்டுத்தாவணி ஆரப்பாளையம் மாதிரி தான் இருக்கு. பேரே சுவாமி விவேகானந்தா. நித்யானந்தா நடிச்சுக்கிட்டு விவேகானந்தா தெரியல. 2 பேரும் ஒன்றும் இல்லையா? ஐயோ டேய் இவனை பாடுறா. விவேகானந்தாவும் நித்யானந்தாவும் ஒன்றுன்றான்டா. எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கு. மிஸ் டாபர் மெஸ்வாக்கு க்ளோஸ். இந்த மாதிரி வெளியே போகும்போது ஒரு கிட் வாங்கி வச்சு வல்லுலகர்லாமா எடுப்பா. யோ கித்தனா கிலோமீட்டர்?